ஐயனார் துணை சிறையில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு மனோகருக்கு சரியான ஒரு பதிலடியை வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி மனோகர் இருந்துட்டு அவரோட கௌரவம் எந்த விதத்துலையும் குறைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஒரு பெரிய ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி ரொம்பவே பெருமையாகவும், அதே மாதிரி சேரன் பாண்டி இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காகவும் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை விட வசதியில் ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என் வீட்டு பொண்ணை இவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அதனால தான் நான் கொடுத்தேன். மற்றபடி வேறு எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனால் பெத்துட்டல்ல, அவளுக்கு பிடிச்சத ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். ஆனால் மாப்பிள்ளையை மட்டும் இவன் என்ன சரியாக பார்த்துருக்க மாட்டேங்களா என்ன? கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டேன். என் அப்பா சொன்ன மாதிரி என் சோழன் வந்து பிஸ்னஸ் மேனெல்லாம் கிடையாது. ட்ராவல்ஸ் கம்பெனியில் டிரைவராக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் வீட்டோட முதல் பிஸ்னஸ் மேன் இதோ நிற்கிறாரே பாண்டி, சோழனோட தம்பி. இவர் தான் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி பெருமையாக வந்து சொல்லிட்டு, அப்பா நீங்கள் ரிசப்ஷன் நடத்துகிறேன்னு சொன்னும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன், வேண்டான்னு சொன்னேன். ஆனால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து சோழனும் இவங்க எங்கள் வீட்டு ஆளுங்களும் அதுக்கு சரின்னு சொல்லி நீங்கள் பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் ரிசப்ஷன் நடத்துனதுக்காக ரொம்ப நன்றிப்பா, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ப முடிச்சிருக்காங்க.